இப்போ நம்மளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, இவ்வளோ நாளாக சைக்கிளிங் பண்ணிட்டு இருக்கிறிய, ஆக்சுவலாக எல்லாருமே சைக்கிளை அப்டேட் பண்ணியாச்சு, நீங்கள் மட்டும் இன்னும் ஃப்ளாட் பார் சைக்கிள் அப்படின்னா ஒரு சைக்கிளிங்கில் ஒரு பேசிக்கான லெவலில் இருக்கக்கூடிய சைக்கிள் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நான் மட்டும் இல்லை, என் கூட ரைட் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் ரைடர்ஸ் ஃப்ளாட் ஹேண்டில் பார் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அதுக்கான ரீசன் என்னன்னு சொன்னால், இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அதிகமான ரோடுகள் ரொம்ப மோசமாக இருக்கும். அது ஒரு ரீசன். இன்னொன்று, ரோடு மோசங்கிறது எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது எப்படிப்பட்ட ஒரு டெரைனுக்கு நம்ம போக வேண்டிய சூழல் வரும். அப்போ ரோட் பைக்குனா பெரிய கம்ஃபர்ட் வராது. இன்னொன்று, மனசளவுலையும் கொஞ்சம் யோசிப்போம், இப்படி நம்ம இந்த இடத்துக்கு போகணுமா, இந்த கரடுமுரடான பாதையில் போகணுமா அப்படிங்கிறது. ஆனால் ஒரு எம்டிபியோ ஹைப்ரிடோ இருந்தால் கூட ஓகே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அப்புறம் நான் போகிற குரூப்புக்கு இது போதும், இதில் எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்பீடு ஜென்ரேட் பண்ண முடியுமோ, இது எவ்வளோ தூரம் போகுமோ அதே மாதிரி தான் நான் எங்களுடைய ரைடு இருக்கும். இதை வச்சு 20 km/h ஆவரேஜில் ரைடை எங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியுது. இப்போ ஒரு 10-15 பேர் இருக்க இடத்துல ஒரே ஒரு ரோட் பைக் இருந்தால் அந்த ரோட் பைக்கை வச்சுட்டு நம்ம ஸ்லோவாக தான் போனோம். அப்போ ரோட் பைக்குக்கு மாறணும் அப்படிங்கிற ஒரு சூழலை என்னுடைய குரூப் எனக்கு உருவாக்கி தரல. அப்புறம் இன்னொன்று, நான் இவ்வளவு தூரம் எவ்வளவு நாட்கள் சைக்கிளிங் பண்ணேன் இல்லையா, அது எல்லாமே இது வரைக்கும் இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு 1 year தான் ஹைப்ரிட் யூஸ் பண்ணுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே நான் யூஸ் பண்ணது எல்லாமே எம்டிபி. இப்போ ராக் ரைடர் ST100. அப்போ அந்த ராக் ரைடர் ST100 வச்சு தான் நான் என்னுடைய 600 BRM வரைக்கும் முடிச்சேன். அந்த 600 km ரைடையே 38 மணி நேரத்தில் ஒரு எம்டிபி வச்சு முடிச்சதுனால எனக்கு ஒரு சின்ன ஒரு கான்ஃபிடன்ஸ். அப்போ நம்ம இப்போ போகிறது ஒரு லாங் ரைடு, ஒரு டூரிங் ரைடு அப்படி தான் நம்ம பண்ணுவோம். அப்போ அந்த ரைடுக்கு நமக்கு இந்த சைக்கிள் இருந்தாலும் நம்மளால் என்ன செய்யலாம், ஓட்டிடலாம், எவ்வளோ தூரம்னாலும் என்ன ஓட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கிறதுனாலே நான் இதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஃபைனலாக இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த வீடியோஸ் எடுக்கிறேன் இல்லையா, இதுக்கு எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது. எனக்கு ஒரு ட்ராப் பாராக இருக்கும்போது ரொம்ப குனிஞ்சிருந்து ஓட்டும்போ டக்குன்னு கேமரா செட் பண்ணியோ வீடியோ எடுக்கிறதோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதுன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு அப்ரைட் பொசிஷன் இருக்கிறதுனால எனக்கு ஒரு பெட்டராக விளாகிங் பண்ணுறதுக்கோ இந்த வீடியோஸ் எடுக்கிறதுக்கோ எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கிறதுனாலையும் அதை கண்டிப்பாக பண்ணுறேன். இப்போ அதனால் நான் இனி ஒரு ரோட் பைக்குக்கே நான் அப்டேட் ஆக மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லலை. இல்லை, என் கூட ரைட் பண்ணுறவங்களோ ரோட் பைக்கு ஆசை இல்லாமல் இல்லை. நல்ல ஒரு செம பெர்ஃபார்மிங் சைக்கிள் ஒன்று வாங்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லா சைக்கிளிஸ்ட்டை மாதிரி எனக்கும் இருக்குது. அது வாங்குறதுக்கான வாய்ப்பு வாங்குவோம். ஆனால் அதை விட ரோட் பைக்கில் இருக்கக்கூடிய ஸ்பெக்கோட ஒரு ஃப்ளாட் பார் சைக்கிள் வாங்கினாலும் பெட்டர் அப்படிங்கிற தாட்டும் எனக்கு இருக்குது. பார்ப்போம் அது என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்ப்போம். அப்போ உங்களுக்கு யாருக்காவது சைக்கிளை நீங்கள் இப்போ அப்டேட் பண்ணியிருக்கிறீங்க, இல்லைன்னா இனி அப்டேட் பண்ண போறீங்கன்னா அது என்ன சைக்கிள் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்.